Assalamu alaikum. Hi, hello everyone. எல்லாரும் எப்படி இருக்கிற? Alhamdulillah, we all doing good. Spend a day with me at Colombo. 1st of April morning 8 o'clock மாதிரி நாங்கள் வீட்லேருந்து ரெடி ஆகிட்டு கொலம்போ போகிறதுக்கு. கொலம்போ வந்து சேர்ந்ததும் தாத்தாவோட கொஞ்சம் நேரம் சிட்சாட் போட்டு அப்படியே நெப் ஒன்றும் எடுத்துட்டு லுஹர் பிரயாஸ்க்கு போகிற குர்ஆன் கொஞ்சம் நேரம் ஓதிட்டு இருந்துட்டு அண்ட் தென் ரெடி ஆகிட்டு எனக்கு தேவையான ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு கொலம்பில் போகிற செகண்ட் பைக் ரைட் தான் இது. பைக்கில் போனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பெய்த்துட்டு வந்துடலும்னு நினச்சி அதிலே பெய்த்துட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லிப்பேன் நிட்டம்பேல வந்து எந்த ஒரு முஸ்லீம் லேடிஸ்க்கும் எடுக்கக்கூடிய ஒழுங்கான டாப்ஸ் ஃப்ராக்ஸ் ஒன்றும் இல்லைன்னு அதுக்காகவே தான் இன்றைக்கி கொலம்போ வந்து நான் போகிறது இன்றைக்கி வந்து சிரச கார்மெண்ட். நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் இந்த சிரச கார்மெண்ட்டை காட்டிட்டேன். ஸோ நானும் பார்த்து ஒரு தடவை விசிட் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி எங்கே ஷாப்பிங் போனாலும் எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ரவுண்ட் சுற்றி பார்க்கக்குள்ளே லேட் ஆகிற. பட் அல்ஹம்துலில்லா இங்கே எனக்கு தேவையான ஐட்டம் மட்டும் வாங்குறதுக்கு வந்தனாலே குயிக்காக மோர் தேன் 1 ஹவருக்குள்ளேயே எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சு தாத்தா வீட்டுக்கும் ரிட்டர்ன் ஆகிட்டேன். பேக் டு தாத்தாஸ் பிளேஸ். இஃப்தார் டைம் கிட்ட வாவக்குள்ளே எங்கள் முகமது அவருக்கு ஓல் டைம் ஃபேவரட் தான். இஃப்தாரில் டெய்லி அவருக்கு வாட்டர்மெலன் பீசஸ் வேணும் தின்றதுக்கு. அதுக்காகவே அவருக்கு ஒன்று வந்து அது கட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸை நானும் தாத்தாவும் பார்த்து பேசி அதை ஃபிட் ஆன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற டைம்லே இஃப்தாருக்கும் டைம் கிட்ட வாவிட்டேன். எங்களுக்கு ஒழுங்காக டிஷ்ஷஸை ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறதுக்கும் டைம் இல்லை. நான் சொல்லிவிட்டேன் இட்ஸ் ஓகே, நாங்கள் இந்தியன் ஸ்டைலில் தான் சர்வ் பண்ணுறோன்னு சொல்லி. அண்ட் ஒரு ஜூஸ்க்கு வந்து அ கைண்ட் ஆஃப் சாக்லேட் ட்ரிங்க். அல்ஹம்துலில்லா இஃப்தாரெல்லாம் முடியவே 2 ரிலேட்டிவ்ஸ் ஓடிக்கு அங்கேயும் கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு அண்ட் தென் பேக் ஹோம். நெக்ஸ்ட் டே குர்நாகல ஹைவேல வந்து ஆன் த வே டு மடவலை. ஸோ மடவலைக்கு போகிறது வந்து ஒரு ஜனாசாக்கு என் தம்பியிட வந்து ஃபாதர் இன் லோ பாஸ்டவே மடவலையில் ஹில் ஹவுஸில். போகிற வழியில் நாங்கள் ஃபுட் சிட்டியில் ஒரு ஸ்டாப் பண்ணினேன் கொஞ்சம் ஜூஸஸ் அண்ட் திஸ் ஐஸ்கிரீம்ஸ் எடுக்கிறதுக்கு. மெயினாக கொனேட்டோ கித்தோல் கப் அண்ட் ஃப்ரூட் அண்ட் நட் ஐஸ்கிரீம். அது வந்து ஆன் த வே டு துபாய். ஸோ இந்த ஸ்ரீலங்கன் மேட் ஐஸ்கிரீம் ஸ்ரீலங்காலேருந்து இந்த ஃப்ரூட் அண்ட் நட் அண்ட் கொனேட்டோ கித்தூல் கப் வந்து ஸ்ரீலங்கா டு துபாய் போகிறதுக்கு தான் தம்பியோட ஃபேவரட் ஐஸ்கிரீம்ஸ். எப்பயுமே மடவலையில் ஹில் ஹவுஸ் சைடு மேல் வீடு சைடுக்கு போகக்குள்ள சரியான பயம். ஏன்னா சரியான ஒசக்க கந்து ஏறி போகும்போது பார்க்குறதுக்கே பயம். வீக்கலில் போகிறனாலும் பயம்தான், வாக்கிங்கில் போகிறனாலும் பயம்தான். எங்கடி இங்கே மௌத்தான மாமா வந்து ஒரு ஸ்கூல் மாஸ்டர், கவர்மெண்ட் ஸ்கூல் மாஸ்டர்ன்றனாலே சரியான க்ரௌடடாக இருந்தால் அவங்களோட ஜனாசா ஹவுஸ்லேயே இஃப்தார் எல்லாம் எடுத்து முடியவே நாங்கள்
லேட் நைட்டுன்னும் செல்லலை. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 1:30 வீட்டுக்கு ரீச் ஆகக்கொள்ள. ஜனாசா நடந்தது 3rd of April. நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகினது வந்து 4th of April ஏர்லி மார்னிங் 1:30 மாதிரி. இன்றைக்கு தான் உமா டேடா அண்ட் தங்கச்சி எல்லாரும் துபாய்க்கு போகிற நாள். துபாய் போகிறவங்களெல்லாம் பயணம் வெளியே அனுப்பி வைக்கிறதுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க வீட்டுக்கு மார்னிங்கோட. இன்ஷா அல்லாஹ் இந்த ஈத் வந்து எங்களோட பேரண்ட்ஸ் வந்து எங்களோட தம்பியோட துபாயில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான். நாங்கள் எங்களோட சின்னவங்க எல்லோரும் தான் எங்களோட பேரண்ட்ஸை ரியலி மிஸ் பண்ணோம். இன்ஷா அல்லாஹ் உமா எல்லோரும் துபாயில் ரீச் ஆகின தேர்ஸ்டே நைட்டில். அண்ட் ஃப்ரைடே நெக்ஸ்ட் டே வந்து ஜும்மா பிரயாஸ்க்காக இந்த மஸ்ஜித் போய்த்திருந்தேன். அண்ட் கியாமுல்லைலுக்கு வந்து இந்த மஸ்ஜிதுக்கு போய்த்திருந்தேன். நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டில் தென் டேக் கேர். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.